எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர்களே, அவையில் அமர்ந்திருக்கிற ஆண்டோர்களே, கவிஞர் பெருமக்களே, உங்களை வணங்குவதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். கவிதைக்கு முன்னாலே ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விழுப்புரத்தில் பொதுமறை தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் மரபுப்பா எழுதுவதற்கான பயிற்சியை இலவசமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வகுப்பிற்கு 60 பேர் என்ற கணக்கில் இதுவரை 5 தொடர் வகுப்புகள் முடிந்துவிட்டு 6வது வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே நானும் ஒரு மாணவனாக இணைந்து மரபுப்பா எப்படி எழுதுவது என்கிற நெறிமுறைகளை கற்று வருகிறேன். ஆகையினால மரபுப்பா மாணவன் என்று நான் இந்த நிலையில் இருக்கிற போது அதில் என்ன இடையூறுகள் இருக்கிறது, மரபுப்பா எழுதுவதில் என்ன இடையூறுகள் இருக்கின்றன, இதுவரை நாமும் கவிதை எழுதி கொண்டிருந்தோமே, இது என்ன கவிதை என்றெல்லாம் சிந்தித்த போதுதான் தெரிந்தது, மரபுப்பா என்பது ஒரு கட்டத்திற்குள் ஆடுவது. மற்ற கவிதைகள், புது கவிதைகள், ஹைக்கூ கவிதை என்றெல்லாம் சொல்லுகிறோமே, இவையெல்லாம் அந்த கட்டத்திற்குள் இல்லாமல் நம் இஷ்டம் போல கை கால்களை நீட்டி எப்படி வேணாலும் எழுதலாம் என்கிற ஒரு நிலையிலே அமைகிற ஒரு அமைப்பு. ஆனாலும் இன்று நான் மரபுப்பா பாடவில்லை. ஏனென்றால் இப்போதுதான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு இயல்புப்பா, இயல்பாக மனதிலே என்ன வருகிறதோ அதை சொல்லுவதுதான் இயல்புப்பா. அந்த இயல்புப்பா நான் எழுதியது. இந்த தலைப்பை கேட்ட உடனேயே டிவியில் ஒரு செய்தி கேட்டுருந்தேன். அதாவது ஊறுதலா தவழ்தலா என்ற விவாதம் சட்டமன்ற பேரவையில் நடந்து கொண்டிருந்தது. அதனுடைய தாக்கமோ என்னமோ என்னுடைய கவிதையிலும் இந்த இணைதல் என்பதிலே சில புரிதல்கள் தெரிய ஆரம்பித்தன. இணைதலும் பிணைதலும், இணைதலும் பிணைதலும், இன்னும் சொல்ல போனால் அணைதலும் துணைதலும் வெவ்வேறே. அணைதலும் துணைதலும் வெவ்வேறே, ஆனாலும் அடிப்படையில் ஒரு பொருள் குறித்தனவே. ஒன்றோடு இணையான இன்னொன்று சேர்தலே இணைதலாகும். ஒன்றோடு இணையான இன்னொன்று சேர்தலே இணைதலாகும். ஒன்றோடு பல பல கூடுதல் பிணைதலாகும். ஒன்றோடு ஒன்று மட்டுமே கூடுதல், ஒன்றோடு ஒன்று மட்டுமே கூடுதல் அணைதலாகும். தான் இன்னொன்றுக்கு துணையாக நிற்பது துணைதலாகும். ஓட்டுக்காக இணைவது கூட்டணி என்றால் காரணம் கொள்கை ஒத்துப்போகிறதாம். ஓட்டுக்காக இணைவது கூட்டணி என்றால் காரணம் கொள்கை ஒத்துப்போகிறதாம். அப்படியாயின் தனித்தனி கட்சிகள் எதற்கு? இரவில் இப்படியெல்லாம் எவருக்கோ யோசனை வருமாம். நோட்டுக்காக அணைவது கள்ள உறவென்றால் நோட்டுகள் கைமாறியதும் இணைதலுக்கு வேட்டு. வீட்டிலே உள்ளங்கள் இணைந்தால் விளைவது இல்லறம். நாட்டிலே மாநிலங்கள் இணைந்தால் நலமாகும் ஒன்றியம். வேட்டு வைக்க இணைவது வஞ்சகம். கூட்டு வைக்க அன்பை கூட்டி வைக்க இணைவது நெஞ்சகம். இப்படி எத்தனையோ இணைதல் பிணைதல் அணைதல் துணைதல் இருந்தாலும் நாம் வருவோம் தோழமையால் இணைதல் பற்றி. தோழமையால் இணைவது உரிமைக்காக உரத்த குரலுக்காக இணைவதே ஏற்றமிகு தோழமை இணைதலாகும். சரிசமம் யாவரும், சமத்துவம் எல்லாம், சரிநிகர் சமாதானம் நிலைப்படுத்த நீதிக்காய் நேர்மைக்காய் தோழமையால் இணைவோம், துணிவோடு இணைவோம், புறப்படுவோம் புதுமை நோக்கி. நன்றி. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் உயர்ந்த பண்பினை பற்றி இணைவோம் என்ற கருத்திலே ஐயா அவர்கள் அருமையான ஒரு கவிதையை சொன்னார்கள். அடுத்து கவிஞர் வைரமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
அட்ஜஸ்ட் பண்ணி. அனைவருக்கும் வணக்கம். தோழமையால் இணைவோம். பள்ளிப் பருவத்தில் அன்புடன் தோழமை, உள்ளத்தில் நிற்கும், எப்போதும் தலை தூக்கும், துள்ளி விளையாடும் அன்பு பரிமாற்றங்கள், சொல்லாத வார்த்தைகள் சுடர்விடும் நெஞ்சுக்குள், சொல்லாத வார்த்தைகள் சுடர்விடும் நெஞ்சுக்குள், மெல்ல அசை போடும் மிருதுவாய் துளிர்விடும், நல்லதாம் காதல் போல் நண்பர்கள் இருவருக்குள். ஒருவருக்கொருவர் உதவியாய் நாம் இருப்போம், ஒருவருக்கொருவர் உதவியாய் நாம் இருப்போம், இருளுக்கு ஒளி தந்து இணையாய் நாம் இருப்போம், இருவரையும் இணைக்கும் இனிதான தோழமை, இருவரின் பாதைகள் பிரிந்தே போனாலும் வரும் நாளில் ஒன்றாய் மறுபடி சேர்ந்திருப்போம், இருவரின் பாதைகள் பிரிந்தே போனாலும் வரும் நாளில் ஒன்றாய் மறுபடி சேர்ந்திருப்போம். வாலிப வயதினில் வந்த நட்பில், வேலை செய் இடத்தில் விளைந்த நட்பில், அணி செய்யும் தோழமையில் அமைவதும் ஓரிருவர் இணைவோம் தோழமை என்னும் பண்பால். இணைவோம் தோழமை என்னும் பண்பால். வணக்கம். தோழமையின் முக்கியத்துவத்தை பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்தார்கள். அதுதான் நான் ரொம்ப நினச்சி பார்க்கறது. இப்போ இத்தனை பேர் இருக்கிறோம், கிட்டத்தட்ட 40 பேர். 40 பேருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. 40 பேருடைய சிந்தனையும் வேறாக இருக்கும். ஆனால் நாமெல்லாம் இங்கே நம்முடைய கருத்துக்கள் வேறு, கொள்கைகள் வேறு, எண்ணங்கள் வேறு, அத்தனை இருந்தும் நாமெல்லாம் இங்கே இணைந்திருக்கின்ற நம்ம எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கின்ற ஒரே வார்த்தை தோழமை. இந்த தோழமை என்ற ஒரு வார்த்தையினால் தான் நம்மிடத்திலே உள்ள வேற்றுமைகளை எல்லாம் மணர்ந்து ஒன்றாக இணைந்திருக்கிறோம். எனவே தோழமையை போற்றுவோம் என்ற வார்த்தையை ஐயா அருமையாக சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி செந்தமிழ் சித்தன் கவிவேந்தர் அவர்களை அன்போடு, பெரும் கவிஞர் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவையோர் அனைவருக்குமே என்னுடைய மீண்டும் பணிவான வணக்கம். தோழமையால் இணைவோம். தோளில் கை போடும் பருவத்தில் தோழர்கள் வருவார்கள், தோளில் கை போடும் பருவத்தில் தோழர்கள் வருவார்கள். நல்லவனை தேடுவதில் தவறிவிட்டால் வாழ்க்கை நெறி தவறி சென்றுவிடும், நல்லவனை தேடுவதில் தவறிவிட்டால் வாழ்க்கை நெறி தவறி சென்றுவிடும். வறுமையில் பொது உடைமை பேசுவான், வறுமையில் பொது உடைமை பேசுவான், வசதி வந்ததும் தனி உடைமை பேசுவான். இந்த சிங்கார சில்வண்டுகளை மனச்சிறைக்குள் அடைக்கும் அறிவில் தேர்ச்சி பெற்றால் வாழ்வில் வெற்றி பெறலாம். மதச்சண்டைக்கு மகுடி ஊதுபவன், சாதி சண்டைக்கு சாமரம் வீசுபவன், நம்மை அடிமையாக்கி அழகு பார்ப்பவன், அத்தனை குணத்தையும் சுமந்து கொண்டு நண்பர்களாய் தோழர்களாய் நம்மோடு உலவும் தீய காற்றை சுவாசித்துக் கொண்டு வாழ்வதை சிந்திப்போம். உலகத் தொழிலாளர்கள் ஒன்று கூடினால் உற்பத்தி பெருக்கத்தை பேசுவார்கள். உலக முதலாளிகள் ஒன்று கூடினால் அடுத்த அடிமை யார் என்பதை தீர்மானிப்பார்கள். இவர்கள் உழைப்பை தின்றுவிட்டு பணத்தை துப்பிவிடும் அட்டைப்பூச்சிகள். இவர்களை அடையாளம் தெரிந்து கொள்வோம். தோழமையோடு இணைவோம், அன்பை பரிமாறுவோம். அடுத்தவன் துயரத்திற்கு அழுவது அன்பல்ல, அடுத்தவன் துன்பத்திற்கு அழுவது அன்பு அல்ல. அதை துடைக்க நினைப்போம். கடவுளுக்கு பால் ஊற்றுவதை விட்டுவிட்டு மனிதனுக்கு கூழ் ஊற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தோழமை, தோழர்கள் என்ற சித்தாந்தமே பொது உடைமை தத்துவத்திலே இருந்து பிறந்தது. எனக்கு அது ரொம்ப பிடித்தமான வார்த்தை. ஏனென்றால் நான் படித்தது திருவனந்தபுரத்திலே. அப்பொழுது என்னுடைய வகுப்பு தோழர், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஸ்ரீதரன் நம்பூதிரிப்பாடு, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடினுடைய புதல்வர் மகன், பக்கத்து வகுப்பு. நான் தமிழ் மீடியம், அவர் மலையாள மீடியத்தில் படித்தோம்.
அப்பொழுது நான் பலவிதமாக, அதாவது எளிமை என்பதை அங்கே கற்றுக்கொண்டேன். ஒரு முதல்வருடைய மகனாக இருந்தவர் எங்களோடு சர்வ சாதாரணமாக ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்துவார் மதிய இடைவேளையில். இது வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. தோழர்களே என்ற வார்த்தை தான் அங்கே இணைந்திருக்கும். சகாவ் என்று மலையாளத்திலே சொல்வார். தோழர் என்ற தோழமை என்ற வார்த்தைக்கு மலையாளத்திலே சகாவ் என்று சொல்வார்கள். அங்கே உட்கார்ந்திருக்கின்ற அனைவரும் சகாவ் என்ற வார்த்தையை தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அவ்வளவு பெரிய, அது பொது உடைமையில தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு முதல்வருடைய மகனும் மற்ற மாணவர்களும் ஒன்றாக சேர்ந்து உணவருந்துகின்ற காட்சி இன்றைக்கு எங்கேயும் பார்க்க முடியாது. அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். அந்த தோழமையினுடைய மகத்துவத்தை பற்றி அருமையாக எடுத்து குறித்த செந்தமிழ் சித்தன் அவர்களுக்கு நன்றி கூறி, அடுத்தது தன்னுடைய சிம்மக்குரலால் கர்ஜிக்க வருகிறார் தரமணி நாகராஜன் அவர்கள். தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பாகிஸ்தானோட போரிட்டு நம்ம வெற்றி கண்டிருக்கிறோம். அதை ஞாபகப்படுத்துறதுனால நமது முத்தமிழ் கலைஞர் எழுதிய புறநானூற்று தாயை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். வீரமேந்திய நெஞ்சம் படைத்த சங்ககால மறவர்களின் போர்க்குணத்தையும் குறைத்திறத்தையும் பாவேந்திய நாவேந்தர்கள் பாடி வைத்த ஒரு பெருங்காப்பியம் புறநானூறு. பனிமுட்டை அடைகாக்கும் பசும்புள்ளின் தரை மீது மணித்தீர் அசைவது போல் மாதொருத்தி நடந்து வந்தால் கனித்தமிழ் சொல்லுதிர்க்கும் புலமை மிக்கால் காக்கை பாடினீர் பொன்முடியார்க்கு தமிழில் அவள் அக்கா அதியமா நெடுமணிஞ்சி வேல்பாரி வள்ளல் நாடன் சேரனா மாவன் கோவன் காண பேர் தந்த வழுதி மற்றும் சோழனாம் பெருநிறை கிள்ளி ஆகியோர் புகழை பாடி தமிழுக்கு அணிபல போட்டி நின்றா அறிவொளி அவ்வை நல்லால் காலை கதிரோன் போல் கை சிவக்க குடை வழங்கும் காவலர் வாழ்ந்திருந்த தமிழ்நாடு ஓலை கொண்டொருன் போர் என்று வந்துவிட்டால் மாலை சூடுகின்ற வேலை என்றும் பாராமல் தோலை தொத்துகின்ற பெண்கிளியை புறமெடுத்து வாளை கூரேற்றி வான் நோக்கி நிமிர்கின்ற வீரமறவர்களின் தாய் வீடு பாலை குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதமென நிலவகுத்து வாழ்கின்ற தமிழரிடையே சோலை பூணும் போல் தமிழ் கவிதை மலர வைத்தால் தாயகத்து கற்பு நேரை பெறலாமல் காதல் சொன்னா களம் சென்றார் வீரன் சொன்னால் களத்தினிலே சாதலே இன்னே வரட்டும் என்று சென்றுவிட்ட தலைமகனும் சந்தனத்து கட்டை போல் மிதக்கட்டு இலக்கியத்தில் என கூறி பாதம் முதல் உச்சி வரை குளிர்கின்ற தாய்க்குலத்தை எண்ணி எண்ணி பெருமை கொட்டால் தன் பூவடிகள் புல் மீது அழுந்தியதால் போரடியில் நெல்மணி போல் பகைவரின் சிரம் வீழும் அமர்களத்தில் இதை நினைத்து நடக்கின்ற ஔவையம்மை நாமனக்கும் தமிழன்மை அறிவன்மை அழகம்மை கால் ஊன்றி பனி உச்சி வருகின்ற தாயின் முன் கோல் ஊன்றி பிறதொருதாய் வந்து நின்றால் அடி தும்பை மலர் முடிதாங்கி துவண்டு விட்ட காலிரண்டும் வாழத்தண்டாய் குழுந்து ஒரு நேரத்தில் நீ ஏன் வந்தாய் விற்புருவம் ஒன்ற நாளன் அழைத்திட்ட காலம் போய் வில்லுருவம் முதுகில் பெற்ற இளநங்காய் விழியிரண்டும் வேலென்றார் அன்று வலியிரண்டு போனதென்று கோல் கொண்டாய் இன்று தமிழ்நாட்டு முத்தெல்லாம் தீர்ந்ததென்று பல்கலட்டி பிற நாட்டு வாணிபம் செய்தவளே எங்கெழுந்தாய் ஏன் பதைப்பு என்ன வாட்டம் என கேட்டு குறும்பு செய்தால் ஔவையம்மை வேலி போட முடியாது இளமைக்கென்று தெரிந்த பின்னும் கேலி பேசும் உந்தன் போக்கு புரியவில்லை என மறித்து அந்த தாய் பேசலானால் புண்பட்ட எண்ணகத்து புதுமை தாயே உந்தன் கேலி பண்பட்ட தமிழ் மருந்தாய் பாய்வதை நான் உணர்கிறேன். கண் கெட்ட பின்னும் கரந்தொட்டு வணங்கி சென்ற காளையை நான் மறக்கல. மண்முட்டி எழுந்து நிற்கும் மாங்கன்றின் தளிர்தான் மேனி பொன் கொட்டி கொடுத்தாலும் வளையாத மன வலிமை புலிக்குட்டி விளையாட அவன் மடியில் புதர் விலங்கு நடுநடுங்க அவன் பிடியில் அந்த மகன் ஆசை மகன் அணிவகுத்தான் சொந்த மண்ணின் நலங்காக்க பணிவகுத்தான் முடிக்கவில்லை முதியவளும் பொறுக்கவில்லை அவைக்கு குறுக்கிட்டால்
களம் சென்று மகன் வீரம் புகழ்ந்து கூறி கண்கலங்காய் தாய் வீரம் காட்டுவதே தமிழர் மரபு. முதியவளே, மறவர் குல வழக்குக்கு புதியவளா இருக்கிறாய், வியக்கின்றேன் என்றால் முழுதும் கேள் பெருமாட்டி பழுதொன்னும் காண மாட்டாய் என் நிலையில். அழுதழுது என் விழி வீங்கியதை மறுக்கல, பொழுதெல்லாம் கவலையினால் புலம்போது பொய்யும் அல்ல. ஏனென்று தெரிந்து கொள்ள நான் ஒன்றும் மறக்கல, சொல்லென்றால் அவை சொன்னால் அவள். கொற்றை கொடை சாயாத கொடிதேர் மன்னர், கற்றறிந்த பாவனர், கடமை மிகு மாவீரர், மற்றவருக்கு பெருந்தலைவர், அறிவாய் நன்று அவர் படையில் பல்லோர் வீரர். ஆட்டுக்கடா அணிவகுத்து செல்வது போல் அரசன் பின் நடப்பதற்கு தயங்க மாட்டார். 1000 பேர் இருந்தும் மன்னர் அவர் என் மகனை அருகில் இணைத்து அனைவரினும் அதிக பானம் அளித்து மகிழ்வார். என் வாட்டை இப்போது கேட்பாயம்மா. எம்புகளை தெப்பமாக்கி நரிமிதக்கும் போர்க்களத்தில் தலை உருட்டி பந்தாடும் பறவையினும் அத்தலையில் ஒரு தலையா என் மகன் தலை இருந்தாலென்றோ இறைவன் அளித்த தேரலுக்கு பெருமை உண்டு. மன்னன் அன்பை மிகையாய் பெற்றால் மண்டையில் தேரலும் அதிகம் பெற்றார். மாண்டான் போரில் புகழ் பூண்டான் எனும் காட்சி காண்டிதழ் அருதே என கலங்கினேன் அம்மா. தவறா என்றால் அந்த தாயாக நான் இல்லையே என்று அகைமிகு நொந்தால் அவை மிராட்டே. இதற்கான கரு 286 புறநானூற்று தாயில இருக்கு. வெள்ளையாட்டு செஞ்சு வச்சுங்கிற அந்த ஒரு வரி மட்டும் எனக்கு தெரியும். இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்தவங்களுக்கும் நன்றி, வணக்கம். புறநானூற்று பாடலின் பெருமையை பற்றி பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது கவிஞர் அர்ஜுனன் அவர்கள் பேசுவதற்கு. ஒன்று, எல்லோரும் மிக குறைவாக 24 நவரிகளிலேயே முடித்து கொண்டால் சீக்கிரமாக நம்ம முடித்துவிட்டு ஒரு விடையிலே செல்கின்றவர்கள், வெகு தூரம் செல்கின்றவர்களால் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டிற்கு செல்வதற்கும் வசதியாக இருக்கும் என்பதை இங்கே கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது ஐயா கவிஞர் அர்ஜுனன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்து எனது மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய ஐயா ஸ்ரீதரன் ஐயா அவர்கள். பார்த்தீங்கன்னா அவர் எங்கிருந்து வந்திருக்காருன்னா சிறுசேரிக்கு பக்கத்துலேருந்து வந்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பெரியவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அடுத்து ஐயா இவர்களுக்கு அடுத்து கவிஞர் ஸ்ரீதரன் அவர்களையும் அதற்கடுத்து அனலேந்தி ஐயா அவர்களையும் அனைவருக்கும் வணக்கம். தோழமையால் இணைவோம். மதமும் மனமேறி கொள்ளும், மக்கள் மத்தியில் கனமேறி செல்லும். மனமும் மதமேறி சொல்லும், மண்ணை வாட்டும் வதமேறி கொள்ளும். சாதிகள் பார்க்காத சிந்தனை வேண்டும், நீதிகள் நேர்மை நெஞ்சம் யாண்டும். சாதிகள் பார்க்காத சிந்தனை வேண்டும், நீதிகள் நேர்மைகள் நெஞ்சம் யாண்டும். வேற்றுமை இல்லா வினைகள் ஆற்றிட, ஒற்றுமை உயர்வே உள்ளம் ஏற்றிட. ஏற்றமை இணக்கம் இதயம் ஏற்றிட, பற்றமை பண்பினில் பயணம் முற்றிட. இனிய சொல்லே எடுத்து இயம்பு, மனித நேயமே மனமே விரும்பு. கனிய கருணை காட்ட திரும்பு, அணிய அன்பினை அகமே ததும்பு. கள்ளம் கழித்த கடமை நோக்க, காணும் பார்வையில் கனிவை தேக்கு. வஞ்சம் மனமே வாங்கிட நில்லாதே, வஞ்சம் மனமே வாங்கிட நில்லாதே. கொஞ்சம் எண்ணு குணமே தள்ளாதே, மன்னிக்கும் மனமே விலகாதே கனமே. என்றைக்கும் சிறக்கட்டும் இழக்காதே குணமே. பழக்கம் வழக்கம் பண்பினை பார்க்கட்டும், பழக்கம் வழக்கம் பண்பினை பார்க்கட்டும். ஒழுக்கம் உன்னில் உயர்வை சேர்க்கட்டும். மேவிடும் தோழமையால் மேதினியில் இணைவோம், மேவிடும் தோழமையால் மேதினியில் இணைவோம். பூவிடும் மனமாய் புவியினில் திகழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக அருமையாக ஒற்றுமையின் சிறப்பை கூறினீர்கள். அடுத்தது ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கின்றேன். அடுத்தது அனலேந்தி அவர்கள் தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவையோருக்கு வணக்கம். என்னிடம் தலைப்பிலான கவிதை இல்லை. 5 மணித்துளிகளில் 5 கவிதைகள். செருப்பு எனக்கு கற்றுக் கொடுத்தது, சேர்ந்திருப்பதே நன்று, பிரிந்திருப்பது நன்று அன்று என்று. துடைப்பம் எனக்கு கொடுத்தது,
நாளும் அழுக்கை அகற்று அகமும் புறமும் என்று. முறம் எனக்கு கற்றுக் கொடுத்தது வேண்டியதை அள்ளிவிடு வேண்டாததை தள்ளிவிடு என்று. கண்ணாடி எனக்கு கற்றுக் கொடுத்தது நாளும் தவறாமல் பார்ப்பது போல் நாளும் கடமையை செய் என்று. கடிகாரம் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஓடிக்கொண்டே இரு என்று. நன்றி, வணக்கம். இந்த 5 வரிகளிலே 5 மணித்துளிகளிலே 5 வரி கவிதைகள் என்பதை கொஞ்ச நாளா கேட்காமல் இருந்தோம். அதை மீண்டும் கேட்பதற்கு வாய்ப்பளித்த ஐயாவுக்கு நன்றி. அடுத்து அன்பேந்தி அவர்கள், அதற்கு அடுத்து சோ பத்மநாபன் ஐயா அவர்களை கவி பாடுவதற்கு அனலேந்தி அவர்களுக்கு பின்னால் சோ பத்மநாபன் ஐயா அவர்களை பாடுபவாறு ஐயா. அடுத்தது அனைவருக்கும் பணிவான வணக்கம். நினைவின் சுவடுகளில் எப்போதும் பொறாமை போர்க்களமே நிகழ்ந்து கொண்டிருக்க புறமுகத்தில் புன்னகை வீசும் நண்பர்களே, கனவுகளின் வசந்த பூங்காக்களில் வண்ணத்து பூச்சிகள் தேன்துளிகள் சுவைக்க நனவில் வயதில் அமர்ந்து புள்ளினங்களை முரட்டு கோலால் விரட்டும் தோழர்களே, இமைகளில் துளிர்க்கும் ஓகை துளிகளில் சற்றே உப்பு கலந்து ஓர்பாய் மாறியது போல் உணர்ந்த அவனது மனச்சறுக்கல்களை சட்டென அடித்து ஆறுதல்களால் குளிர்விக்கும் மானிடரே, உங்களின் ஆரவர் சொந்த பிரச்சனைகளை பொதுவெளியில் ஒட்டுமொத்தமாய் காற்றில் கலந்த துணுக்குகளாய் கலைந்து போக அன்பு தோழமை விரல்களாக உடன் இணைவோம். நன்றி, வணக்கம். வெகு தொலைவிலே வந்திருந்தாலும் நேர்த்தியான ஒரு கவிதையை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்திலேயும் படித்துக் கொடுக்கிற ஐயா அன்பேந்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்து ஐயா சோ பத்மநாபன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து தேவேந்திரன் அவர்கள் கவி பாடுவதற்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஞானம் இயக்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் கவியரங்க தலைவர் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கிற கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த தோழமை என்கின்ற இந்த நட்பிற்காக 5 அதிகாரங்களை படைத்திருக்கிறார் திருவள்ளுவர். நான் கவிதை எழுதி கொண்டிருக்கின்றேன். ஆனால் கண் பார்வை சரியில்லாத காரணத்தினாலே 79வது அதிகாரம் நட்பை பற்றி நான் இப்பொழுது உங்களுக்கு வள்ளுவருடைய வாசகத்தை படிக்கின்றேன். நட்பு செயற்கரியா உள நட்பின்னது போல் வினைக்கரியா உள காப்பு நிறை நீர நிறவர்க்கெண்ணை பிரமதிப்பின் நீர பேதையார் நட்பு நவிந்தோறும் நயம்போம் பயில்தோறும் பண்புடையாள தொடர்பு நகுதல் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கு நேற்றும் பிடித்தற் பொருட்டு புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமைதோறும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சற்கு அகநக நட்பது நட்பு அழிவினவை நீக்கி ஆழ்த்து அழிவிற்கும் அல்லல் உழப்பதாம் நட்பு உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு நட்பிற்கு வெற்றிருக்க யாதனில் கொட்டுண்டி ஒன்றுவாய் ஒன்றும் நிலை இணையர் இவர் எமக்கு இன்னும் யாம் என்று புனையும் பொருள் என்னும் நட்பு. நன்றி, வணக்கம். திருக்குறள் சோ பத்மநாபன் என்றால் அந்த திருக்குறளாகவே திருவள்ளுவராகவே வாழ்ந்திருக்கிறவர். என்ன எங்கிருந்து திருப்பி திருப்பி கேட்டா கூட கடைசியிலிருந்து முதல்ல கேட்டாலும் முதலிருந்து கடைசியில் கேட்டாலும் இடையிலே இருந்து கேட்டாலும் அத்துணை பாடல்களையும் அற்புதமாக சொல்லுகின்ற வாய்ப்பு. அது மாதிரி ஒரு சிறந்த ஒரு திருக்குறளுக்கு சேவை செய்ய பார்க்க முடியாது. அடுத்து ஐயா தமிழ் தேவேந்திரன் அவர்களை என்போடு அழைக்கிறேன். அடுத்து சுபசந்திரசேகரன் அவர்கள். இங்கு வீட்டிற்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் தலைமை தாங்க கவியரங்கை சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் கோபாலகிருஷ்ண ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நானும் 4 பக்கங்கள் கவிதை எழுதினேன் தோழமையாக இணைவோம் என்று. எங்கள் பிரதமர் அவனுடைய அன்னை இருந்து விட்டார் என்று.
அன்னையர் தினம் என்று மகிழ்ச்சிதான். ஆனாலும் ஒரு துயரச் செய்தி என்னவெனில், இந்த இல்லத்தரசியினுடைய அன்னை இறந்து போனார்கள் காலை 9 மணிக்கு. 3 மணி வரைக்கும் அங்க இருந்த எழுதி வைத்த 4 பக்கமும் வீட்டுல எங்க இருந்துன்னு தேட முடியல. அதனால சொந்தமா ஒரு கவிதை படிக்கிறேன். சொல் என்ற தலைப்புல ஒரு 35 வரி கவிதை. 2 சொற்கள் தான். இல்ல 2 சொல்லுதா? 2 சொல்லப்ப 20 வரி தான் வரும். சொல். சொல்லின் வெல்லும் வெல்லும் சொல்லின் வெல்லும் சொல்லின் விசித்திர விளைவு. வெல்லும் சொல்லின் விசித்திர விளைவு. வெல்லும் சொல்லின் விசித்திர விளைவு. தொல்லை தொலைத்து நல்லவை நல்கும். உள்ளும் புறமும் உயர்வையே நாடும். தெள்ளு தமிழில் தீட்டிய கவிகள். ஆன்மா சொல்லின் மேன்மை விளக்கம். வீணான மயக்கம் காணாமல் மறைக்கும். தெய்வம் சொல்லின் உயிரும் வழிகள். கைகளால் வணங்கிட கவலைகள் மறையும். பரமாத்மா சொல்லின் சிறமேவிய ஞானம். பரமாத்மா சொல்லின் சிரம் மேவிய ஞானம். தரம் மிகுந்த விளைவின் உயர்வாக தரணியெல்லாம் வரம் வரும். பாரதம் சொல்லின் மாறாத பண்பென. பாரதம் சொல்லின் மாறாத பண்பென நாராயண. பாரதம் சொல்லின் மாறாத பண்பென நாரதன் நவிலும் நாராயண மந்திரம். நாரதன் மறவாத நாராயண மந்திரம். அடுத்தது ஆச்சரியம் சொல்லின் அபரிதமான வியப்பு. ஆச்சரியம் சொல்லின் அபரிதமான வியப்பு. நூலாசிரியன் ஆக்கிய நூதன விளைவின் வெற்றி. ஓம் எனும் சொல்லை மறவாமல் வாழ்வோம். ஓம் சிவாய நம. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஓம் நாராயணாய நம. ஓம் விநாயகா போற்றி. ஓம் சரவண பவ குகனே போற்றி. வணக்கம். சொல்லின் சிறப்பை அருமையாக எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது சுப சந்திரசேகரன் அவர்கள். கவிச்சுரபி சுரந்துகிட்டே இருக்கும் கவிதை அவர்களிடத்துல. அப்படிப்பட்ட கவிச்சுரபி சுப சந்திரசேகரன் அவர்கள். அடுத்து ஆறுமுக ஆச்சாரிய ஐயா அவர்களை வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கடுத்து ஐயா மரபு கவிஞர் மன்னர் சு செல்லையா அவர்கள் பாடுவதற்கு வருவார்கள். ஞாலத்தின் தோழர்கள் அனைவருக்கும் இந்த மேதின வாழ்த்துக்களையும் அன்பினையும் தெரிவித்துக் கொண்டு கவிதைக்கு வருகின்றேன். உழைப்புதான் தோழமைக்கு உயிர்ப்பாகுது. உழைப்புதான் உலக தோழமையை காக்குது. உழைப்பின் ஈரம்தான் புதுமையை படைக்குது. உழைப்பவர் தோழமையால் கிழக்கு விடியுது. நெய்தவனின் தோழமை ஆடைகளாய் ஆகுது. நெல் இட்டவனின் தோழமை பசியை போக்குது. வியர்வை பெய்தவனின் தோழமையே தோப்பாய் ஆகுது. மண்ணை பிசைந்தவனின் தோழமையே பாண்டமாய் மாறுது. எழுத்தின் தோழமையால் கவி பிறக்குது. மந்த எண்ணத்தின் தோழமையால் புவி சிறக்குது. மெழுகின் தோழமையால் ஒளி கிடைக்குது. மேன்மை மனித தோழமையால் நாடு வாழுது. வியர்வையின் தோழமையே விந்தை களமாகுது. விருதுகளின் தோழமையே மரத்தை தாங்குது. செயலுடன் சேரும் தோழமை வெற்றியாகுது. சேரும் தோழமை பலத்தால் தான் எதிர்காலம் கூடுது. சேரும் தோழமையின் பலத்தால் தான் எதிர்காலம் கூடுது. தாயை போலே தோழமை தன்னை தந்திடும். தாயை போலே தோழமை தன்னை தந்திடும். தன்னை தரும் தோழமையே தன்னை தரும் தோழமையே தலையை தந்திடும். மாயை போல தோழமை இருந்தால் அருள் தழைக்காது. மகா கவியை போல தோழமை இருந்தால் உயிர்கள் சாகாது. அறிவாளியின் தோழமை அறிவியலாய் ஆகின்றது. அண்ணல் காந்தியின் தோழமையால் தேசம் நீண்டது. வறியோரின் தோழமையில் அன்பு இருக்கின்றது. வள்ளலாரின் தோழமையில் வாய்மை இருக்கின்றது.
தோழமையோடு இருப்பவர் தொட்டதெல்லாம் துலங்கும். தோழமையோடு இருப்பவர் தொட்டதெல்லாம் துலங்கும். தோழமை பகையானால் பூமியே கலங்கும். தோழமை மனம் இருந்தால் தோழர்கள் கூடுவார். தோழமை புன்னகைத்தால் பகைவரும் வந்து நாடுவார். தோழமை ஒரு சமத்துவ வானவில்லு. மனிதா, தோழமையில் கலந்து சாதி மதத்தை தள்ளு. தோழமை வன்மையை தடுக்கும் கை. தோழமையால் இணைவதே வாழ்க்கை. தோழமை நிமிர்ந்தால் சட்டத்தையும் வளைக்கும். தோழமை நிமிர்ந்தால் சட்டத்தையும் வளைக்கும். தோழமையால் மட்டுமே விடியல்கள் நிலைக்கும். தோழமையால் வெடி யோசைகளை நிறுத்தி வைப்போம். இனியாவது தோழமையால் வெடி யோசைகளை நிறுத்தி வைப்போம். தோழமை மடியில் அன்பினை மட்டும் தவழ வைப்போம். அன்பினை மட்டும் தவழ வைப்போம். அமைதியை காப்போம். வாய்ப்புக்கு நன்றி. மிகவும் அருமையான ஒரு கவிதையை பாடியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த தலைப்பு, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ரொம்ப சிறப்பானது. ரொம்ப அனைவருக்கும் கவிதை எழுதுவதற்கு அழகாக வழிவகுக்கக்கூடியது. தோழமை, நட்பு என்ற வார்த்தை இருக்கிறது. இதைவிட சிறந்த ஒரு சொல் உலகத்திலே நாம் பார்க்கவே முடியாது. அதை பற்றி அருமையான ஒரு கவிதை வழங்கியிருக்கிறார். அடுத்து கவிஞர் ஆறுமுக ஆச்சாரி அவர்கள், அதற்கடுத்து சொல்லையா அவர்கள், அதற்கடுத்து கிருஷ்ணன் அவர்கள். தலைவர் ஐயா அவர்களே, நான் இன்று கதை எழுதி வந்தேன். கதை இல்லை என்ற காரணத்தினால் விட்டுவிடலாம் என்று நினைத்தேன். இருந்தாலும் படிக்கிற காலத்தில் நித்தம் ஒரு கடவுள் வாழ்த்து பாடி மகிழ வைத்தேன் பள்ளியிலே. அதில் ஒண்ணு ஞாபகப்படுத்தி இப்ப பாடுறேன். ஆதியிரை ஆறுமுகம் அடியவரை கார்க்குமுகம். ஆதியிரை ஆறுமுகம் அடியவரை கார்க்குமுகம். அன்பு நெறி கொண்டவர்க்கு அருள் வடிவை காட்டும் முகம். அன்பு நெறி கொண்டவர்க்கு அருள் வடிவை காட்டும் முகம். ஆதியிரை ஆறுமுகம். ஆறுபடை வீடெங்கும் ஆறுபடை வீடெங்கும் அருள் வடிவை காட்டு முகம். கோரும் குறை அத்தனையும் குறை தீர்க்க விளங்கும் முகம். கோரும் குறை அத்தனையும் குறை தீர்க்க விளங்கும் முகம். ஆதியிரை ஆறுமுகம் அடியவரை காக்கும் முகம். அன்பு நெறி கொண்டவர்க்கு அருள்வடிவை காட்டு முகம். அருள்வடிவை காட்டு முகம். இரவு பகல் எப்பொழுதும் இரவு பகல் எப்பொழுதும் இன்ப துன்பம் அற்ற முகம். இரவு பகல் எப்பொழுதும் இன்ப துன்பம் அற்ற முகம். இறைவனது அருள் பெறவே எழுதியது ஜி ஆறுமுகம். இறைவனது அருள் பெறவே எழுதியது ஜி ஆறுமுகம். ஆதியிரை ஆறுமுகம் அடியவரை கார்க்கும் முகம். லாலலலா 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 லாலலலா. வணக்கம். ஆறுமுக கடவுளின் அருள் வேண்டி ஆறுமுக ஆச்சாரியார் நம் அனைவருக்கும் ஆறுமுகனின் அருள் கிடைக்க பாடினார். அவருக்கு நன்றி. அடுத்து ஐயா செல்லையா அவர்களே, மரபு கவிதை எழுதுவதிலே மாமன்னர். அதிலேயும் வெண்பாக்களும் கட்டளை கலித்துறை எழுதுவதிலும் அவர் ஒரு நாளைக்கு எத்தனை கவிதை எழுதுறாருன்னு எனக்கு தெரியல. 20-30 கவிதைகள் கூட எழுதுவாரோ என்பது எனக்கு தோன்றுகிறது. அவ்வளவு சிறப்பு. கிட்டத்தட்ட 2000-ஐ தாண்டி விட்டார் கட்டளை கலித்துறையிலே. அவருடைய பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு அவர்களை கவிபாடுமாறு அழைக்கிறேன். அடுத்தது கிருஷ்ணன் அவர்கள், அதற்கு அடுத்தது ஐயா லிங்கராஜா அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். நன்றாக நட்பாக நாம் இருந்தால் நற்காலம் பொற்காலம் ஆகும் தம்பி. என்றாயும் இதை செய்ய யோசிக்காதே. இன்றே நாம் ஒன்றாவோம், எதையும் செய்வோம். கண்ணாக ஒன்றை நீ செய்ய வேண்டின் காலத்தை கருதாமல் உழைக்க வேண்டும். ஒன்றாக எல்லோரும் இணைந்தால் தானே உயர்வான வெற்றிகளை காண்போம். முன்னே எல்லோரும் ஒன்றாகி இணைந்தால் இங்கே எப்படிய காரியமும் சிறிதே ஆகும். கல்லொன்றை கை கொண்டை எடுத்து விட்டால் காலத்தால் ஞாலத்தின் மன்றம் தோன்றும். உள்ளத்தால் எல்லோரும் ஒன்றிணைந்தால் கல்லொன்றை கை கொண்டே எடுத்து விட்டால் காலத்தால் ஞாலத்தின் மன்றம் தோன்றும். உள்ளத்தால் எல்லோரும் ஒன்றிணைந்தால் உலகத்தின் இன்னொன்றை படைக்கலாமே. பள்ளங்கள் தோன்றிங்கே மலையும் ஆகும், பாரினிலே எல்லாமும் வெற்றிதானே. ஞாலத்தில் மற்றொரு ஞாலம் செய்வோம், நல்லோரின் உதவிகளும் வந்தே சேரும். ஆழத்தை பார்த்தாலோ தாமரை பூவும், அருகுற்றே வந்திடுமோ நீந்த வேண்டும். வேதத்தின் உறுதியினை கொண்டு விட்டால் வெற்றிகளே நம் சொந்தம் என்றே ஆகும். சீலத்தால் ஞாலத்தே மன்றம் செய்வோம், சேர்ந்திடுவோம் தோழமைகள் இன்றே இங்கே. ஞாலம் எழுவோர் நலமுறும் மன்றம் அமைந்திடுமே. காலம் நமக்கே கனிபடும் தோழா கவலை அரு. மூலம் அதற்குமே மூலதனம்தான் முயன்றிடுவோம். நீளம் அகலம் உயரத்துடனே நிமிர்ந்திடுமே. நன்னால் நமக்கு நனிதே அமையும் நலம் படவே. அந்நாள் அருகில் உளதை அறிந்தே செயல்படுவீர். கண்ணாய் அமையும் கவியோர் கிணியது மன்றமதாம். என்னால் அதனை இடையோன் அமைப்பான் எளிதுறவே. நன்றி, வணக்கம். மரபினிலே ஒரு கவிதை வார்த்து நம்மை மகிழ்வித்த ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது கிருஷ்ணன் அவர்கள், அதற்கு அடுத்து லிங்கராஜ் அவர்கள். கவியரங்க தலைமைக்கும் அவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். ஓரிரு நாட்களுக்கு முன்பு வரை நாம் இந்தியாவில் போர் தொடங்குமா என்று நமக்கு தெரியாது. ஒரு வாரம் ஒத்திகை எல்லாம் சேர்த்துடலாமா? அதான் 3 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். நான் உக்ரைன் போர், இஸ்ரேல் போர் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு கவிதை. போர் செய்யவா பூமி, நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் சாமி. சிந்தனை செய்து பாருங்கள், உலகை சீர் செய்ய வாருங்கள். போர் செய்யவா பூமி, நீங்கள் புரிந்து கொள்ள வேணும் சாமி. சிந்தனை செய்து பாருங்கள், உலகை சீர் செய்ய வாருங்கள். இரு தலைவர்கள் எடுத்த முடிவால் எத்தனை உயிர்கள் கொத்து கொத்தாய் நித்தமும் செத்து மடிவதோ. மறுபடியும் நீங்கள் ஆளப்போவது மயான பூமியோ. இரு தலைவர்கள் எடுத்த முடிவால் எத்தனை உயிர்கள் கொத்து கொத்தாய் நித்தமும் செத்து மடிவதோ. மறுபடியும் நீங்கள் ஆளப்போவது மயான பூமியோ. ஒருவரை ஒருவர் தாக்கவா, ஒருவரோடு ஒருவர் கை கோர்க்கவா. ஆள நினைப்பதும் அடுத்தவர் இடத்தை அபகரிப்பதுமே போருக்கு காரணம். இதை புறந்தள்ள வேண்டும். வந்தது இங்கே வாழ்வதற்கா சாவதற்கா? நீரும் நிலமும் நிரந்தரம், நீங்களும் நானும் நிரந்தரமா? ஒருவரை ஒருவர் காக்கவா, ஒருவரோடு ஒருவர் கை கோர்க்கவா. ஆள நினைப்பதும் அடுத்தவர் இடத்தை அபகரிப்பதுமே போருக்கு காரணம். இதை புறந்தள்ள வேணும்.
வந்தது இங்கே வாழ்வதற்கா சாவதற்கா? நீரும் நிலமும் நிரந்தரம், நீங்களும் நானும் நிரந்தரமா? வாழ்வோரை மட்டும் அழிக்கவில்லை, வாழ உதவும் பூமியும் சேர்த்தே அழிக்கிறீர்கள். இழந்த உயிர்களும் சிதைந்த பூமியுமாய் இனியும் தொடர வேண்டுமா? புதைந்த உடல்களும் பொன்னும் பொருளும் மீட்கத்தான் இயலுமா? வாழ்வோரை மட்டும் அழிக்கவில்லை, வாழ உதவும் பூமியையும் சேர்த்தே அழிக்கிறீர்கள். இழந்த உயிர்களும் சிதைந்த பூமியுமாய் இனியும் தொடர வேண்டுமா? புதைந்த உடல்களும் பொன்னும் பொருளும் மீட்கத்தான் இயலுமா? நாட்கணக்கில் நடக்கலாம் போர், மாதங்களாக நடக்கலாம் போர், வருஷங்களாக போர் நீடிக்கலாமா? இழப்பு எதிரிக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான், இந்த உலகத்துக்கும் தான். நாட்கணக்கில் நடக்கலாம் போர், மாதங்களாக நடக்கலாம் போர், வருஷங்களாக போர் நீடிக்கலாமா? இழப்பு எதிரிக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் தான், இந்த உலகத்துக்கும் தான். உங்கள் துப்பாக்கிகளால் அழிந்ததை விட, உங்கள் ஏவுகணைகளால் இழந்ததை விட அச்சமும் பசியும் அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது அணு அணுவாய். உங்கள் துப்பாக்கிகளால் அழிந்ததை விட, உங்கள் ஏவுகணைகளால் இழந்ததை விட அச்சமும் பசியும் அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறது அணு அணுவாய். கொஞ்சம் கொஞ்சமாய் நஞ்சை உள்ளே இறக்கி நித்தம் நித்தம் பித்து பிடித்து நிமிடத்திற்கு ஒருவராய் செத்து மடிகிறார்களே, இவர்களின் உண்மையும் கடமையும் கசக்கி நசுக்கி பொசுக்கி அழிப்பது கர்வத்தின் அடையாளமா, கௌரவத்தின் அடையாளமா? கொஞ்சம் கொஞ்சமாய் நஞ்சை உள்ளே இறக்கி நித்தம் நித்தம் பித்து பிடித்து நிமிடத்திற்கு ஒருவராய் செத்து மடிகிறார்களே, இவர்களின் உரிமையும் கடமையும் கசக்கி நசுக்கி பொசுக்கி அளிப்பது கர்வத்தின் அடையாளமா, கௌரவத்தின் அடையாளமா? கணக்கற்ற உயிர்கள் வாழ வழியற்ற பூமியில் நீரின்றி உணவின்றி நிற்பதற்கு நிழலுமின்றி ஒளியில்லா இரவில் உற்ற துணையும் பெற்ற பிள்ளையும் இழந்து பட்டினியாய் பரிதவிப்பதை பாருங்கள். கணக்கற்ற உயிர்கள் வாழ வழியற்ற பூமியில் நீரின்றி உணவின்றி நிற்பதற்கு நிழலுமின்றி ஒளியில்லா இரவில் உற்ற துணையும் பெற்ற பிள்ளையும் இழந்து பட்டினியாய் பரிதவிப்பதை பாருங்கள். வல்லவர் என்று உங்களை காட்ட வாழும் நல்லவர்களையும் நீங்கள் அழைப்பதா? உயிரை பொருளை இழப்பதில் இல்லை ஆளுமை, உருவாக்குவதில் உள்ளதே ஆளுமை. அழிப்பதற்கல்ல அரசாங்கம், ஆதரித்து அரவணைப்பதே அரசாங்கம். வல்லவன் என்று உங்களை காட்ட வாழும் நல்லவர்களையும் நீங்கள் அழைப்பதா? உயிரை பொருளை இழப்பதில் இல்லை ஆளுமை, உருவாக்குவதில் உள்ளதே ஆளுமை. அழிப்பதற்கல்ல அரசாங்கம், ஆதரித்து அரவணைப்பதே அரசாங்கம். நன்றி, வணக்கம். போரின் கொடுமைகளை பற்றி எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. நம்ம பார்க்கிறோம், போரிலே வெற்றி பெற்றவர்களுக்கும் பாதகங்கள் உண்டு, தோல்வி அடைந்தவர்களுக்கு பாதகம். தோல்வி அடைந்தவருக்கு 100 ரூபாய் நட்டம் என்றால் வெற்றி பெற்றவருக்கு 50 ரூபாய் நட்டம். 2ஆம் உலக போரிலே நாம் பார்க்கிறோம், ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி ஆகியோர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் மிக மிக அதிகமாக இருக்கும். அதே நேரத்திலே வெற்றி பெற்ற இங்கிலாந்து அடைந்த நஷ்டமும் சொல்வதற்கு முடியாது. ஆனாலும் இருந்தாலும் எறும்பை கூட சீண்டி பார்த்தால் அதற்கும் கோபம் வராதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சும்மா இருப்பவனை சீண்டி பார்த்தால் சும்மா இருப்பவன் ஓரடியாவது அடிக்க மாட்டானா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே சீண்டுபவர்கள் தான் முதலில் நினைத்துக் கொள்ள வேண்டும். சீண்டாதீர்கள், சும்மா இருப்பவனை கோழை என்று எண்ணாதீர்கள், சீண்டி பார்க்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். போரை விரும்பவில்லை, ஆனால் போருக்கு தூண்டுபவர்களை நான் வெறுக்கிறேன். அதை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். ஐயா அவர்கள் சொன்னது ரொம்ப அருமையான கருத்து தான். போரிலே வெற்றி பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தோல்வியிட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே பாதகம். ஆனால் யார் சும்மா இருந்த வெற்றியத்தை சீண்டி பார்த்தது ஜெர்மனி. வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஏன் உலகப்போர் வந்தது என்று. அதனாலதான் சொல்றேன், சீண்டி பார்க்காதீர்கள் யாரையும், சும்மா இருப்பவர்களை என்று சொல்லி, அடுத்தது எனது அருமை நண்பர் ஐயா வரலாற்று நாவலாசிரியர் லிங்கராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த நேரத்திலே தோழமை பற்றியும் அவர் ஒரு புதிய கவிதை வரலாறு எழுதுவார் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கிறேன். அடுத்தது மணிமாறன் அவர்கள். ஞாலத்தின் தலைமைக்கும் கவியரங்க தலைமைக்கும் அன்பு கவிஞர் பெருமக்களுக்கும் சுவைஞர்களுக்கும் மாலை வணக்கம். புனையும் பொய்யால் புகழை தேடுகிறார்,
துணையாய் எதற்கு தொண்டரை நாடுகிறார். இனியும் அதை நாம் எளிதில் ஏற்றிட்டால் இணையும் நோக்கம் இருந்தும் பயனேது. அண்ணா வழியில் ஆட்சி நடக்கிறதாம், அண்ணார் புகழை சொன்னால் சுகப்படலாம். கண்களில் காணும் காட்சிகள் யாவிலுமே பண்பிலா தன்மை பயத்தை சேர்க்கிறதே. குற்றம் செய்வோர் குறுக்கு வழிதனிலே சற்றும் உணராதிருந்து பிழைக்கின்றார். கற்றவர் கூட கபடமாடுகின்றார். ஒற்றவர் வாழ உண்மையை புதைக்கின்றார். ஆதி அந்தமாய் அலைத்தி பார்த்திடுவார். சூது செய்வதே தொழிலாய் கொண்டிடுவார். நீதித்துறையை நிதியால் வாங்குகின்றார். நீதி அவருக்கு நிறைவாய் நிற்கிறது. சட்டமெல்லாம் சமத்துவமாகிடனும், திட்டம் போட்டுனல் திருத்தம் செய்திடனும், கட்டுக்கோப்பாய் காரியம் அனைத்திலுமே விட்டு கொடுத்து விடியல் கண்டிடனும். பொய்யினை சொல்லி புகழ்ந்து பாடுகிறார். பொய்யை இலகுவாய் மெய்யாயாக்கிடவே பையில் இருக்கும் பணத்தை தருகின்றார். கையின் கரையை கடுகில் மறைக்கின்றார். நீதிமன்றம் நிறைவை தருகிறதா? வாத திறமை வாய்மை பெறுகிறதா? நீதிமன்றம் நிதியினை தேடுவதால் நீதியும் இருளில் நின்று தோற்கிறதே. அன்பு கருணை அகில வாழ்வினிலே என்றும் இருந்து இன்பம் அளித்திடுமே. துன்பம் துடைக்கும் தூயனல் உள்ளமதில் பண்பை வளர்க்கும் பாதையை காட்டிடலாம். வன்மம் இல்லாத வாழ்வினை விதைக்கின்ற அன்பின் வழியில் அகிலம் வாழ்கிறது. அன்னை மடியில் அனைத்தும் இன்பமுற உண்மை வழியே உன்னதமாகிறது. அன்பே அவனியின் அற்புத ஆதாரம். பண்பே மாந்தர் பலமாய் அமைகிறது. உண்மை உழைப்பே ஓங்கி உலகையிலே உன்னை உலகின் எழுவாயாக்கிடுமே. தோழமை கொண்டிங்கே இணைஞ்சிடும் நெஞ்சும் வாழையடி வாழையாய் வாழ்வை தொடரும். கோழை மனத்துடன் கொண்டதை இழக்கும் பாழைகள் நெஞ்சினில் தோழமை வேண்டிடுமே. நன்றி, வணக்கம். நான் முன்னாலே கூறியது போல தோழமை என்ற வார்த்தை இருக்குது. நட்பு என்பதுதான் அதனுடைய இது. தோழர்கள் என்று அழைப்பார்கள். அந்த தோழமை என்ற வார்த்தை ரொம்ப 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 உணர்ச்சிகரமான வார்த்தை, உண்மையான வார்த்தை. உண்மையான தோழமை இங்கு இருக்கிறதோ அது மிகச் சிறப்பானது. நான் மீண்டும் சொல்கிறேன், நாம் அனைவரும் தோழமையால் இணைவோம், தோழர்களாக இருப்போம் என்பதை இன்று வழித்து கூறுகிறேன். அடுத்து மணிமாறன் அவர்கள், எனக்கு ரொம்ப விரும்பினா, நான் எந்த பள்ளியிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றேனோ அந்த பள்ளியிலே அவரும் பணிபுரிந்திருக்கிறார் என்பதை எல் எண்டத்தூர் என்ற ஒரு ஊர், இனிஷியலோடு இருக்கக்கூடிய ஒரே ஊர் அதுதான், அலா எண்டத்தூர் என்ற அந்த பள்ளியிலே அவரும் பணிந்திருக்கிறார் சொல்லும் போது எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவர்களை அன்போடு வழிபாடு. அடுத்தது பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்கள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல 2 ஆண்டுகள் அவர் பணியாற்றிய தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த பள்ளியிலே பணியாற்றினேன். நான் செல்லும் போது அவர் அங்கு இல்லை. அவர் இல்லாத நேரத்தில் தான் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். எல்லெண்டத்தூர் என்பது லாடாக்காரணை எண்டத்தூர். உத்திரமேலிருந்து 12 கிலோமீட்டர். எல் எண்டத்தூர், லாடாக்காரணை எண்டத்தூர் அதனுடைய விரிவாக்கம். காரணை. இங்கு இது அருமையான நிகழ்ச்சி. ரொம்ப நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு. நான் எழுதி 5 மாசம் 6 மாசம் ஆயிடுச்சு. தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக வேற ஒரு இடத்துக்கு போனதுனால இங்க என்னால் எழுதவே முடியல. இன்னைக்கு கூட எப்படியாவது எழுதணும், இல்லைன்னா அப்படியே அந்த கேப் வந்துடும். அந்த கேப்பை உடைக்கணும்னா கண்டிப்பா எழுதணும். அப்பதான் அடுத்த முறை ஓரளவுக்கு சுமாரா அவருக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு வேகமா எழுதி நான் வாசிக்கிறேன், படிக்கிறத. கொஞ்சம் கேளுங்க. தோழமையால் இணைவோம். தோழமை எனும் சொல், தோழமை என்றால் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நட்பு, அன்பும் கூட சொல்லலாம். அன்பு இல்லாத நட்பு ஒண்ணு கிடையாது. அன்பு இருந்தாதான் அங்க நட்பு வரும். சோ தோழமை எனும் சொல் பழமை அல்ல, புதுமை கொண்ட செயலால் தாழ்மை தரும் அருமருந்தே. நட்புடன் வாழ நண்பர்கள் வேண்டும், பண்புடன் வாழ
நல் பழக்கம் வேண்டும். தோழர்கள் என்பது, தோழமை என்பது தோழர்கள் அல்ல, தோளோடு தோளாய் கருத்தில் தோளாய் நிற்பதுவே. உலக உறவுகள் மேம்பட இணைவோம் இணக்கமாக. ஊன்றிட ஊன்றிட கிடைப்பதோ உயர்ந்த பரிமாணங்கள் தானே. ஒற்றுமையே நிலை என்று கூறி ஓங்காரம் பாட செய்வோம். ஓங்கி அடித்து வன்மத்தை ஓசையோடு வெளியேற்றுவோம். வன்மத்தை ஓங்கி அடித்து ஓசை இல்லாமல் இல்ல, ஓசையோடு வெளியேற்றுவோம். இப்ப ஐயா சொன்னாங்க இல்லையா, நீங்க சீண்டி பாத்தீங்கன்னா நாங்க பதில் கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய கருத்து. அந்த கருத்தோட இது ஒத்து போற மாதிரி இருக்கும். ஓசையோடு வெளியேற்றுவோம். உலகம் முழுவதும் ஆங்காங்கே போர் வெடிக்குது. அது ரஷ்யா உக்ரைன் போரா இருக்கட்டும், இஸ்ரேல் காசா போரா இருக்கட்டும், இப்போ நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ணதுனால நம்ம அட்டாக் பண்றோமே அந்த நிகழ்வாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் ஆங்காங்கே போர் வெடிக்குது. போரின் மரண ஓலங்கள் உரசி சிதறி கிடக்குது. தீவிரவாதம் சிதறுண்டு போய் தோழனாய் உதவி பெருகட்டும். இயற்கையில் அமைதி நிலவி இன்பமாக என்றும் இருக்கட்டும். இயற்கையான ஒரு அமைதி நிலவணும். இயற்கையில் அமைதி நிலவி இன்பமாக என்றும் இருக்கட்டும். உழைப்பின் வெகுமதியாக ஊதியம் சரியாக அமையட்டும். வேலை வாய்ப்பை பெற்ற உணர்வில் விளிம்பின் நிலை முழுதும் மறையட்டும். தன்முனைப்பு என்ற மமதை நீங்கிட அறம் எனும் ஒழுக்கம் வளரட்டும். தலைவர்கள் நல் தலைவர்கள் தோன்றி தலை மத கணத்தை அழிக்கட்டும். சிரிப்பின் ஒளி சரியாக பெருகிட சில்லறை சிதறிடாமல் இருக்கட்டும். அமைதியே நல்வாழ்வென்று அன்போடு கூறி அமர்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். அமைதியின் சிறப்பை பற்றியும் தோழமையின் சிறப்பை பற்றியும் அழகாக எடுத்துரைத்தார்கள். அடுத்து பொள்ளாச்சி சண்முகானந்தம் ஐயா அவர்கள் மரபு கவிதைகள் இயற்றுவதிலே வல்லவர். அவரை அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு அடுத்தது அன்னலட்சுமி அம்மா அவர்கள். ஞானம் இலக்கிய இயக்கத்தினுடைய நிறுவனர் ஐயா முகிலியார் அவர்களுக்கும், கவியரங்க தலைமையேற்றக்கூடிய என் அருமை நண்பர் ஹரிகோபாலகிருஷ்ணன் அவருக்கும், இங்கே பேற்றக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அன்னையர் தினம் என்ற காரணத்தினாலே அன்னையை பற்றிய ஒரு கவிதை இங்கே படைக்கின்றேன். 10 மாதம் நம்மை சுமந்து பெற்று பாசத்தோடு வளர்த்தவள் அன்னை. பத்தியமிருந்து மருந்துகள் ஒன்று வாங்காய் நம்மை காத்தவள் அன்னை. பச்சை ரத்தம் பாலமுதாக பருக நமக்கு தந்தவள் அன்னை. உச்சி முகர்ந்து முத்தமிட்டே உலகந்தனையே மறந்தவள் அன்னை. ஈயும் கொசுவும் அணுகிடாமல் எமைபோல் நம்மை காத்தவள் அன்னை. தீய பார்வைக்கு அஞ்சி நமக்கு திருஷ்டி பொட்டு வைத்தவள் அன்னை. தூங்க மறந்து தாளாட்டி நம்மை தூங்கச் செய்து விழித்தவள் அன்னை. ஏங்கி விடுமே குழந்தை என்று எண்ணி எல்லாம் நமக்கே தந்தவள் அன்னை. நோயில் நாமும் வாடிய போது நுவலவொனா துயர் அடைந்தவள் அன்னை. தீயில் விழுந்த புலிவினை போல தேகம் பதறி துடித்தவள் அன்னை. மதியை காட்டி பாற்சோரோட்டி மடியை நம் சிம்மாசனமாக்கி கதைகள் சொல்லி தேவதை போல் நம் கண்முன்னே வலம் வந்தவள் அன்னை. மழலை குரலில் 1-2 வார்த்தைகள் நாமும் பேசிய போது குழலின் இனிமையை கேட்டது போல கொள்ளை இன்பம் கொண்டவள் அன்னை. தவழக்கண்டு கழித்தவள் அன்னை. தளிர் நடை போட்டதும் மகிழ்ந்தவள் அன்னை. உவகையோடு நாம் ஓடியாடக் கண்டு ஒப்பிலா பெருமை கொண்டவள் அன்னை. வாயினி திடவே 100 முத்தம் வாரியெடுத்தே தந்தவள் அன்னை. 1000 யானை பலத்தை அன்போடு அனைத்தே நமக்கு தந்தவள் அன்னை. அன்னையை போல நம் செயலெல்லாம் அணு அணுவாக ரசித்தவர் உண்டோ? தன்னலமின்றி நமக்கென வாழ்ந்த தாய்க்கு நிகர் ஒரு தெய்வமும் உண்டோ? உயிரை கொடுத்தாள், உடல் கொடுத்தாள், உதிரம் கொடுத்தாள், உணர்வளித்தாள். துயரமெல்லாம் அவள் சுமந்தாள், சுகத்தை மட்டுமே நமக்களித்தாள். தாயனும் கோயிலுக்கு ஒப்பாய் இந்த தரணியில் வேறு கோயிலும் உண்டோ? தாயவள் மடியே சொர்க்கம் என்ற சான்றோர் உரைத்த வாக்கும் பொய். தாயின் மடியே சொர்க்கம் இஸ்லாம் சொல்லுது. நன்றி, வணக்கம்.
இன்றைக்கு அன்னையர் தினம் என்பதால் அன்னையை பற்றிய ஒரு அருமையான கவிதையை படுத்திருக்கிறார். அதை போல தோழமை என்பது நாம் கொடுத்த தலைப்பு என்பதால் தோழமையை பற்றி பலர் கவிதைகிறார்கள். இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி ஆகி அதை பற்றி யாராவது கவிதை சொல்லியிருக்கலாம். அடுத்து அன்னலட்சுமி அவர்கள் கவிதை படிக்க வருகிறார். அதற்கடுத்து கவிஞர் பிரபாகரன் அவர்களை தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஞானம் இலக்கிய இயக்கத்தின் தலைமை உட்பட அனைவருக்கும் வணக்கம். இந்த அன்னையிடம் வாழ்த்துகள். அம்மா என்று அழைத்ததும் அவள் என் தோழை சக்திகளுக்கு தோழமையாக பிஞ்சி பருவத்தை முதல் தோழமையால் இணைந்தவன். உறவுகளை அறிமுகப்படுத்திய தோழமையாய் இணைத்து உறவுகளை ஊற்றி வளர்த்தான். பள்ளியில் சமமாக பயிலும் தோழமையால் இணைவதோடு படிப்பு, விளையாட்டு, வீரம், குடும்ப நட்புறவோடு ஆசிரியருடன் தான் சென்று எங்களுடன் உறவாடும் தோழமையால் இணைய வைத்தாள். காலை முதல் மாலை விளையாடி தான் கோயில்களோடு பயில மனமில்லாமல் தூங்கும் வரை ஆணை பாடியை மகிழ்ந்திடவே இன்பமுடன் தோழமையால் இணைவோம். தமிழ் இலக்கிய நட்புறவுகளோடு ஒன்றுதான் கூடிய கவிகளை பாடி தோழமையால் இணைவோம். தமிழ் பால் கொண்ட பாசம் பாரதி புதுமை பெண்ணாக பலருடன் தோழமையோடு இணைவோம். இந்தியா பாகிஸ்தான் போல் நிறுத்தம் போதும் என்னும் ஒன்றுடன் இணைவோம். மக்கள் பலர் இயக்க வேண்டாம், மனதால் அனைவரும் மகிழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவே. ஒற்றுமையுடன் சமரசம் பேசித்தான் ஆனந்தமாக தோழமையால் இணைவோம். அன்பான் ஒன்று கூடிய தோழமையால் இணைவோம். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வணக்கம். அடுத்தது கவிஞர் பிரபாகரன் அவர்கள். அதற்கடுத்து கவிஞர் செந்தில்குமார் அவர்கள். அவையோருக்கு வணக்கம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல நான் கவி பாடல, ஆனா அதற்கு பொருந்தக்கூடிய ஒன்றை நான் சொல்ல போறேன். அது இதுதான், தோழமை. தோழமையும் இது கொடுக்கும், இணைய வேலையும் கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு. இதை பத்தி தான் சொல்ல போறேன். ஆண்ட்ராய்டு அகில மதை படைத்த இறைவன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மனிதனையும் மரங்களையும் விதைத்தான். தமிழ் கூறும் நல்லுலகம் படைத்தான். தரணி முழுதும் அதன் புகழ் பாடி மகிழ்ந்தான். நாகரிகத்தை நாள்தோறும் வளர்த்தான். அதில் ஒரு படி ஏறி கணினியையும் அறிவுடனே வடிவமைத்தான். செயற்கைக்கோள் ஏவி சித்து வேலை செய்தான். அதில் சிந்தனையை செலுத்தி ஆண்ட்ராய்டை அமைத்தான். அறிவு பெருங்கடலை சமைத்தான். குழந்தை முதல் அனைவரையும் குதூகலிக்க செய்தான். கூடவே அவரது உணவையும் உறக்கத்தையும் மறக்கச் செய்தான். மற்றற்று மகிழ்ந்தான், கொண்டாடினான். அவன் புகழ் வாழியவே. ஆண்ட்ராய்டை அறிவுபூர்வமாக பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம். அடுத்து கவிஞர் செந்தில்குமார் அவர்கள். தலைமை ஆசிரியர் செந்தில்குமார், முனைவர் செந்தில்குமார். அடுத்து ஐயா திருக்குறளுக்கு உரை எழுதுவதில் வல்லவராக வழங்குகின்ற என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் கவிஞர் திருந்திழையானவர். இந்திய நாட்டு அரசின் அமைப்பான சாகித்ய அகாடமியோடு இணைந்து நடக்கின்ற இருபெரும் நிகழ்ச்சியாக இருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும் ஏனைய சான்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு என்ன என்று தெரியாமல் ஏதோ ஒன்று கிறுக்கியிருக்கிறேன். கீழும் மேலும் கிழக்கும் மேற்குமாக ஞானம் முழுமையும் பரவி கிடக்கும் மானிட சோதரனே, என் எளிய தோழனே,
உனக்கும் எனக்கும் பகுத்தறிவு உண்டு. உண்டு உறங்க இடம் தேடிக்கொள்ள முடியும் நமக்கு. அது முடியாதவர்களும் உண்டு என்பதை உணர்த்துகிறேன் உனக்கு. எனக்கென்ன என்று நீ ஒதுங்கி இருப்பது மானிட பண்பல்ல சோதரனே. கணக்கின்றி வாழும் கானகத்து விலங்குகளும் வானத்து பறவைகளும் கூட ஒன்றாய் வாழுகின்றன, சேர்ந்தே செயலாற்றுகின்றன. வானையும் அளந்து வான் மீனையும் அளந்து காற்றையும் அளந்து கடல் பரப்பையும் அளந்து காரியம் சாதிப்பவன் நான் என்று இருமாந்திருந்திட வேண்டாம். வானும் மண்ணும் ஐம்பூதங்களும் நீ ஆளவோ அளக்கவோ படைக்கப்பட்டவை அல்ல. அவற்றோடு சேர்ந்து இயைந்து வாழ்வதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே உண்மை. இதனை மனதில் வை. கருப்பு, வெளுப்பு, சிவப்பு என்று தோலின் நிறத்தில் வேறுபட்டிருந்தாலும் நீயும் நானும் அவனும் கூட மனிதன். மனிதன் 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 தானே. ஒரு கையால் முயன்று முடியாத போது இருகை சேர்ந்தால் அது இலகுவாகலாம். ஒன்றுடன் ஒன்று பல கைகள் சேர்ந்ததால் தான் உலகம் இந்த உயரத்தை எட்டியிருக்கிறது. நிலத்தை, மொழியை, நிறத்தை நீக்கி மானிட இனத்தை மகத்துவப்படுத்துவோம். உனது எனது கைகள் இணைந்து உழைத்து உலகை உயிர்களுக்கெல்லாம் பொதுவென்றாக்குவோம். பல பல நாட்டினராக நாம் பிரிந்து இருந்தாலும் அவரவர் நாட்டில் அவரவராக நலமோடு வாழ வழி ஒன்று காண்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்பதை மனதில் கொள்வோம். நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். இந்த உணர்வுகளோடு உறக்கச் சொல்லுவோம். இந்தியா ஜிந்தாபாத், இந்தியா ஜிந்தாபாத். ஒவ்வொரு மாநிலமும் ஜிந்தாபாத். இந்தியா என்பது நம் தாய் நாடு. இந்திய மக்கள் நாம் என்ற உணர்வுடன் ஓங்கி உரைப்போம். மானுட மண்ணுயிரெல்லாம் ஜிந்தாபாத். நன்றி, வணக்கம். ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் என்று பாடிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு ஜிந்தா